ஹாய் ப்ரோக்ராமர்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் வித் எஸ்ப்ரீட். நம்ம ஆல்ரெடி ஃப்ளட்டரோடைய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இதை பார்க்காதவங்க மேலே கார்டு கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக்காக ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ண போகிறோம். ஃப்ளட்டரில் பேசிக்கான ஆப்னா வெறும் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வர மாதிரி ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உள்ள இன்டர்ஃபேஸில் இருக்கிற பேசிக் ஸ்டப்ஸு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் இன்ட்ரோ பார்க்க போகிறோம். ரொம்ப டெக்னிக்கலாக போய் போர் அடிக்காமல் ரொம்ப மினிமலாக எல்லாராலையும் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் தான் நம்ம லாஸ்ட்டு வீடியோ விட்டுட்டு போனோம். ஓகே, இங்கே நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த தேவையில்லாதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ நான் 29 கம்ப்ளீட்டாக கீழே ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். ஓகே நீங்கள் ஃப்ளிட்டரோடைய எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே ஃப்ளிட்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காமிக் சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை டிசேபிள் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும், எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுமே இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை இது வரல அப்படின்னாக்கா இந்த 3 டாட் பட்டன் அடிஷ்னல் வியூஸை கிளிக் பண்ணி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இம்போர்ட் பேக்கேஜ். இந்த இம்போர்ட் பேக்கேஜ்குள்ளே தான், இந்த மெட்டீரியல் டாட்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது. இன்கேஸ் நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இருக்கிற எல்லாமே எரர் வந்துடும். ஸோ இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் ஒட்டு மொத்தமாக கிளாஸு, ஆப்ஜெக்ட்டு, விட்ஜெட்ஸ் எல்லாமே இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருக்குது. இந்த இம்போர்ட் பேக்கேஜில் திருப்பி வர வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வாய்ட் மெயின். ஸோ இந்த வாய்ட் மெயின் தான் என்ட்ரி பாயிண்ட். இந்த வாய்ட் மெயினில் தான் இந்த ரன் ஆப் அப்படி சொல்லி இருக்குல்ல. நீங்கள் ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வாய்ட் மெயின் மூலயமா தான் ரன் ஆகும். ஸோ இதுதான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ். ஸோ கிளாஸ் என்னென்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ஸோ கிளாஸ்க்கு ஒரு நேம், எக்ஸ்டெண்ட், ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ஸ். ஸோ ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட், ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்னா யூசருக்கு இன்ட்ராக்ட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட். ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அப்படின்னாக்கா இது எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஒன்ஸ் டெவலப் பண்ணிட்டாக்கா இது அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் கீனா என்னன்னாக்கா நம்ம ஜாவாவில் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் பார்த்துருப்போம். அப்படின்னா என்னன்னாக்கா இதுதான் பேரண்ட் விட்ஜெட்ஸ். ஸோ இந்த போர்ஷன் தான் அப்ளிகேஷனோட ரூட். ஸோ இதில் தான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெட்டீரியல் ஆப் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ். ஸோ இது ஃப்ளட்டர்லேயே ப்ரீ டிஃபெண்டாக வரும். ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்கா இதுதான் நம்ம எல்லா காம்பனன்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டைட்டில்லாம் நமக்கு தெரியும். மேலே இந்த பாரில் வரும்ல டைட்டில். ஸோ அதுதான் டைட்டில். அதுக்கப்புறம் தீம். கலர் நம்மளோட அந்த பேஜில் இருக்கிற கலர். ஸோ நம்ம டைட்டில் கொடுக்குறோன்னா அந்த டைட்டில் கலர் ஏற்ற மாதிரி மாறும். ஸோ கலருக்கு நம்ம இப்போ ஒன்று பார்க்கலாம். ஸோ ரெட்னு வச்சுக்கலாம் கலரை. இந்த ஹோம் தான் ஹோம் பேஜ். அப்புறம் முக்கியமாக இதில் எல்லாமே விட்ஜெட் நிறைய இடத்துல விட்ஜெட்டே இருக்கும். ஏன்னா ஃப்ளட்டரில் எல்லாமே விட்ஜெட்டில் தான் இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே விட்ஜெட்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் நம்ம டக்குன்னு எப்படி ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கும்போது சைட் பை சைடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹோம் இருக்குல்ல, ஸோ ஹோம் பேஜ். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், நான் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். ஸோ ஹலோ வேர்ல்டு. ஸோ டி கேப்ஸில் இருக்கணும். ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்டு ஹோம் பேஜில் டெக்ஸ்ட்டில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன் ரெட் கலரில். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஹலோ வேர்ல்டுன்னு வந்திருக்கு. ஆனால் எந்த ஒரு டைட்டில் பார் அந்த மாதிரி எந்த ஒரு பாரும் இல்லாமல் ஒரு மாதிரி சும்மா ரெட் கலரில் ஹலோ வேர்ல்டுன்னு வந்திருக்கு. எந்த ஒரு டிசைன் எதுவுமே இல்லாமல் வந்திருக்கு. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளட்டரில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, இப்போ இந்த மாதிரி நடுவில் ஒரு ப்ளூ கலரில் அண்டர்லைன் வருதுல்ல. ஸோ இங்கே கான்ஸ்ட் ஆட் பண்ண சொல்லுது.
ஸோ ஆட் பண்ணணும் நம்ம. ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஆனால் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா ஜஸ்ட் இதுக்கிட்ட கொண்டு போங்க. ஸோ கொண்டு போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து குயிக் ஃபிக்ஸ்னு ஒன்று வரும். ஸோ இந்த குயிக் ஃபிக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே அதுவே கேட்கும், நீங்கள் வந்து கான்ஸ்ட் மாடிஃபையரை வந்து ஆட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு எந்த ஸ்டெப்லையாவது டவுட் இருக்குது, ஏதாவது வந்து எரர் வருது அப்படின்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் அதுக்கிட்ட வந்து நீங்கள் பாயிண்டர் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே சென்ஸ் பண்ணி இங்கே என்ன வரும், என்ன வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம இப்போ வந்து மேலே அந்த பார்டரோட வந்து நம்ம இந்த டிசைன் பண்ணுவோம். இப்போ கீழே நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் ஹோம் பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் வந்து நீங்கள் கிளாஸ்க்கு வந்து அந்த ஹெச்லாம் போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும். ஹோம் பேஜ் எக்ஸ்டென்ஸ் ஸ்டேட்டஸ் விட்ஜெட். ஸோ இங்கே ஒரு எரர் வந்து கிளாஸில். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஓவர் ரைட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஓவர் ரைட் இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கலாம். காப்பி பேஸ்ட். ஸோ இதுக்குள்ளார ரிட்டன் ஸ்கேஃபோல்ட். ஸோ ஸ்கேஃபோல்டு வந்து ஒரு விட்ஜெட். இந்த ஸ்கேஃபோல்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு யூஐயை வந்து க்ரியேட் பண்ணிவிடும். லைக் வந்து மேலே வந்து அந்த பார்டர்லேருந்து எல்லாமே அதுவே வந்து க்ரியேட் பண்ணிவிடும். ஒரு மாதிரி டீசெண்டான லுக்கு வந்து அதுவே கொடுத்துரும். இப்போ வந்து நம்ம வந்து மேலே அந்த ஹோம் பேஜுக்கு நம்ம கொடுத்தோம்ல, இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போது. ஸோ இப்போதைக்கு தேவைப்படாது. ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம கிளாஸ் நம்ம இங்கே போட்டோம்ல, ஸோ இங்கே என்ன கிளாஸ் நேம் கொடுத்தோமோ அதை மேலே கொடுத்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹோம் பேஜ். ஓகே, ஸோ கொடுத்தாச்சு. ஏற்கனவே வந்து நம்ம அவுட்புட் பார்த்தோம், மேலே வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் வெறும் ப்ளைனாக வந்துருது. ஸோ இப்போ வந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு எம்டி ஸ்க்ரீன் ஒயிட் கலரில் வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து உள்ளே என்ன எழுதணும், என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல. ஸ்கேஃபோல்டை வந்து கால் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே பண்ணலை நம்ம. இதுக்கப்புறம் தான் வந்து இதில் நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு வர வைக்கிறது, வேறு என்னென்ன டெக்ஸ்ட் வர வைக்கணுமோ வர வைக்க போகிறோம். தென் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், இதில் வந்து இந்த தண்டர் மாதிரி இருக்குல்ல, ஹார்ட் ரீலோடுன்னு சொல்லுவாங்க, இது வந்து ரீஸ்டார்ட். ஸோ இது யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் எமுலேட்டரை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் இருக்கிற ரீஸ்டார்ட்டோ இல்லை ஹார்ட் ரீலோடோ கொடுத்து நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்கேஃபோல்டில் வந்து நம்ம ஒரு சிலதான் ஆட் பண்ண போகிறோம். ஆப் பார்க்குள்ளே ஒரு ஆப் பார், ஓப்பன் ப்ராக்கெட், டைட்டில் டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஹலோ வேர்ல்டுன்னு நான் போடுறேன். ஸோ இது என்னன்னாக்கா ஒரு ஆப் பார், அதில் வந்து டைட்டில் இருக்குது, அந்த டைட்டில் வந்து டெக்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ இதை ரீலோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே ரெட் கலர் கொடுத்தோம்ல, அது வந்து இப்போ வந்து ஒரு பார் மாதிரி வந்துடுச்சு. ஸோ அந்த பாரில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த ஹலோ வேர்ல்டில் வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வைக்கலாம். ஸோ இப்போ திருப்பி ரீலோட் பண்ணலாம். ஓகே, பக்கா. ஓகே, இப்போ வந்து இந்த பாடிக்குள்ளே நம்ம எதாவது எழுதணும். நம்ம HTMLலாம் வந்து பாடின்னு போட்டு எழுதுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் ப்ராசஸ். பாடிக்குள்ளே இப்போ நம்ம எதாவது எழுத போகிறோம். பாடிக்குள்ளே வந்து வெல்கம் டு லேர்ன் வித் எஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி போடலாம். பாடி டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளார வெல்கம் டு லேர்ன் வித் எஸ்பிரிட் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ கொடுத்தாச்சு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ இங்கே வந்து நான் என்ட்ரு அடிக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சது மட்டும் இல்லாமல் இது என்னன்னு சொல்லிட்டு அதுவே சொல்ல ஆரம்பிச்சிடும் பாருங்களேன். ஸோ ஸ்கேஃபோல்ட். ஓகே, ஸோ இப்போ திருப்பி வந்து இது ரீலோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து வெல்கம் டு லேர்ன் வித் எஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, இதோட கீழே வந்து அண்டர்லைனாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, ஸோ இந்த ஹோம் பேஜுக்கு வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ஹோம் பேஜ் சூப்பர் கீன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணோம். இதை ஆட் பண்ணோம்னா நம்ம கையால் கூட டைப் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து குயிக் ஃபிக்ஸ் போயிட்டு இங்கே வந்து ஆட் கீ டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே வந்து கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணோம். ஸோ கான்ஸ்ட் அப்படின்ற வேர்டு ஆட் பண்ணணும், அதுக்குமே சேம் ப்ரொசீஜர். ஸோ இங்கே போங்க, அதுவே வந்து குயிக் ஃபிக்ஸ்னு காமிக்கும்.
ஸோ அதே வந்து கான்ஸ்ட் மாடிஃபையர் ஆட் பண்ணுமான்னு கேட்கும், ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் அதே ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இப்போ இந்த அண்டர்லைன் எல்லாம் போயிடுச்சு. ஸோ சேம் வே இங்கேயும் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து பக்காவாக வந்துருச்சு. ஸோ ரொம்ப இன்டர்ஃபேஸை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து அவுட்புட் எடுத்துட்டோம். இது நார்மலாக பேசிக் ஆப் தான். ஸோ இதில் வந்து காம்ப்ளிகேட் எதுவும் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. இதுக்கப்புறம் வர செஷனில் தான் வந்து நம்ம நிறைய விஷயம் பண்ண போகிறோம். லைக் இந்த ஆப்பே வந்து நேவிகேஷன் பார், பட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இதில் டவுட்ஸு இல்லை சஜஷன் எது இருந்தாலுமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.